நண்பர்களே, ஒரு நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு ஒரு சிறிய பதிவு சோஷியல் மீடியாவில் போடலாம். அது சமீபத்தில் இப்போ பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சம்பந்தமான ஒரு இஷ்யூஸ். இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூஸ்ல திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக தமிழகத்தில் இன்றைக்கு பரவலாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு மேட்ரு. இது சம்பந்தமாக நம்முடைய அரசாங்கம் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்ட டிசிஷன், தீர்மானம், முடிவு, அது சம்பந்தமா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக கபர் வணக்கத்துக்கு தமிழகத்தை பொறுத்தமட்டில் எதிரானவர்கள். இஸ்லாமிய அடிப்படையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கபர் வணக்கம், கபர் வழிபாடு, தர்கா வழிபாடு இஸ்லாமிய அடிப்படைக்கு மிகப்பெரிய ஷிர்க், இஸ்லாமிய அடிப்படைக்கு நேர் எதிரானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுத்த தீர்மானம், அதை இரண்டு வகையாக நாம பார்க்க வேண்டியிருக்குது. அவர்கள் எடுத்த தீர்மானம் அவர்களை பொறுத்தமட்டில் அது சரியான தீர்மானமாக இருக்கலாம். நீண்ட நெடிய நாட்களுக்கு அவர்களால் இந்த தீர்மானத்தை கொண்டு செல்ல முடியுமா என்பது சந்தேகத்துக்குரியது. தீபங்கள் ஏற்றுவது இந்து மத வழிபாடு சம்பந்தமானது. குன்றுகள் மேல் பகுதியாக இருந்தாலும் மலைகளுடைய மேல் பகுதியாக இருந்தாலும் உயர்ந்த பகுதிகளில் கடவுள்கள் ஆசரித்திருப்பதாக அவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் வாயிலாகத்தான் அவர்கள் அங்கு தீபம் ஏற்றுவதும் அங்கு வழிபடுவதும் அவர்களுடைய வழிபாடு. முருகன் மலை அல்லது சிக்கந்தர் மலை என்று இன்று அழைக்கப்படக்கூடிய அது காலங்காலமாக அது முருகன் மலை தான். சிக்கந்தர் என்று வரக்கூடியது ஒரு 100 வருட வரலாறு தான். அதுவும் கூட இன்றைய இஸ்லாமியர்களுக்கு அந்த தமிழக மக்களை பொறுத்தமட்டில், தமிழக இஸ்லாமியர்களை பொறுத்தமட்டில் ரீசெண்டான இஷ்யூ தான் சிக்கந்தர் சொல்லக்கூடியது. இங்க என்ன மேட்டர்ன்னு சொன்னா, இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரான ஒரு வழிபாடுக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு கொடுப்பதாக சொல்ல மீடியாக்கள் பிரபகண்டா பண்ணுவது தவறு. அங்கு இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவுக்கு 98% இஸ்லாமியர்களும் ஆதரவு கிடையாது. ஒரு கணிசமான 1% மக்கள் தான். ஏன்னா தர்கா வழிபாடே அடிப்படையில் இஸ்லாத்திற்கு எதிரானது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் அரசாங்கம் அவர்கள் எடுத்த தீர்மானம் சரியான முறையா என்பது அவர்களுக்கு சரியாக இருக்கலாம். நீண்ட நெடிய நாட்களுக்கு அது இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடிய தீர்மானம். ஏன்னு சொன்னா அவர்களுடைய வழிபாடு, அவர்கள் ஸ்தூபத்தில் வேணா தீபம் ஏற்றட்டும், கோவில்ல தீபம் ஏற்றட்டும், எல்லைக்கல்ல தீபம் ஏற்றட்டும், அது இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையை நீங்க சிக்கந்தர் தர்காவை நீங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அது வழிபடக்கூடியது இஸ்லாமிய அறிவு அற்ற, இஸ்லாம்னா என்னன்னு தெரியாத, சிறுக்குல கபர் வணக்கமே சிறுக்குன்னு சொல்லிக்கிட்டு இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு. அந்த வழிபாடுக்கு இஸ்லாமியர்கள் எந்த காலகட்டத்திலையும் முன்னிக்க மாட்டாங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த இஷ்யூல இஸ்லாமியர்கள் எடுத்த முடிவு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய முடிவு நீண்ட நெடிய நாட்களுக்கு. ஆனா அரசாங்கம் தான் அதுல சிறிய சிறிதாக சருகி விட்டதோ என்பது சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னு சொன்னா அரசாங்கம் அது அந்த கோவில் பராமரிப்பு குழுவுக்கு அதை கொடுத்திருக்கணும். இந்த குறிப்பிட்ட நபருக்கு வேணா, குறிப்பிட்ட நபர் சம்பந்தமாகவோ கோர்ட்டுடைய தீர்ப்பு சம்பந்தமாகவோ அது சங் பரிவார் அமைப்பினுடைய இன்டென்ஷனை உத்வேகம் பண்ணக்கூடியது. அதுக்கு எதிராக கவர்மெண்ட் செயல்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெரி ஃபென்டாஸ்டிக், நல்ல தீர்மானம். ஆனா ரெண்டாவது அவங்க தீபம் ஏற்றக்கூடியது அந்த கோவில் நிர்வாகத்துக்கு நேரடியாக கொடுத்திருக்கலாம்.
ஆகம விதிகள் படியோ காலங்காலமாக தொன்று தொட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முறையிலேயோ அல்லது புதிதாக வந்து எல்லை கல்ல தான் வந்து ஏற்றுவேன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அது அவர்கள் தீர்மானிக்கட்டும். அதுல வந்து அரசாங்கம் வந்துகிட்டு உள்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள், அதாவது எந்த இடத்திலையுமே பிஜேபியினுடைய பாலிசி வந்து கம்யூனல் கிளாஷ் உண்டு பண்ணி அதன் வாயிலாக தன்னுடைய ஓட்டை வந்து அதிகரிக்கக்கூடியது, தன்னுடைய அரசியல் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது. இது பிஜேபி சங் பரிவாரினுடைய காலங்காலமான முறை. அதற்கு வந்து உத்வேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் செயல்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வந்து பெரிய அளவுக்கு இஷ்யூ அல்ல. அது பெரிய அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு தான் அது கொடுத்ததே தவிர மக்கள் ஆதரவு கொடுக்கல. சரியான முறைதான். ஆனாலும் இது நீண்ட நெடிய நாட்களுக்கு இது சரியான முறையா என்றால் கிடையாது. இஸ்லாமியர்கள் மத்தியில் அதுக்கு எதிர்ப்பு கிடையாது. நீங்க எங்க வேணாலும் தீபம் பண்ணணும். ஆனா இஸ்லாமியர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது கபர் வணக்கத்துக்கு. அது கபர் இருக்கக்கூடிய இடம், சிவில் கேஸ் அப்படி இப்படி அது எதுவுமே கிடையாது. காலங்காலமா முருகன் மலை. அது மலைன்னு சொன்னாலே மலைகள் மேல் வழிபாடு நடத்தக்கூடியது இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. இஸ்லாமியர்கள் பள்ளி வாசல்கள்ல இஸ்லாமிய முறைப்படி இறை முறைப்படி தொழுகை பிரார்த்தனை நடத்துவோம். இதையும் பாபர் மஸ்ஜிதையும் வந்துகிட்டு மிங்கிள் பண்ணக்கூடியது வந்து சரியான ஒரு அறிவு கூர்மை உள்ளவர்களுக்கு தன்மை அல்ல. பாபர் மஸ்ஜித் சொல்லக்கூடியது காலங்காலமா பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக இறை வழிபாடு தொழுகை பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்த இடம். அது ஒரு கபர்ஸ்தானம் கிடையாது. கபர்ன்னு சொல்லக்கூடியது தர்கா வழிபாடு இஸ்லாத்திற்கு எதிரானது, அடிப்படைக்கு எதிரானது. எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்து விடுவேன் ஷிர்கை தவிர. இது இஸ்லாமிய அடிப்படை. இது வந்து ஷிர்க். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை பூஜிப்பது, அவனை தரிசிப்பது எல்லாமே ஷிர்க். தன்னுடைய சாலிகான மக்கள் இருந்தால் தன்னுடைய தாய் தந்தையர்களுடைய மரணத்திற்கு மரணித்து விட்டால் அவர்களை ஜியாரத்து செய்வது இஸ்லாத்தில் அலோடு உண்டு. இந்த சிக்கந்தர் யாருன்னு உள்ளதுக்கு வரலாறு கிடையாது. எப்படி அங்க வந்தார், எப்படி மரணித்தார் என்பது அது வேறு விஷயம். நான் அதை டிஸ்கஷன் பண்ண போகல. அடிப்படையை பாருங்க. நீங்க கபர் வழிபாடு வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது. எதற்கு அந்த அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு மேட்ருக்கு நாம நிக்கவே மாட்டோம். எந்த காலத்திலும் நிக்க மாட்டோம். அதுல வந்து மைன்யூட் மைக்ரோ மில்லி மைக்ரோ செக்டர் வந்து வேணா ஆதரவு கொடுக்கலாம். அது பெரிய இஷ்யூவா கொண்டு வந்துடாதுங்க. மலை மேல எந்த இடத்துல வேணாலும் அவர்களுடைய தீபத்தை அவர்கள் ஏற்றிவிட்டு போகட்டும். அரசாங்கம் வேண்டுமானால் சங் பரிவார் அமைப்பை தடை செய்யட்டும். மற்றவர்களை ஆகம விதிப்படியோ எப்படியா அவர்களுடைய விதிப்படி அவர்கள் நடத்தி கொண்டு போகட்டும். அது பெரிய இஷ்யூ ஆக்கி காலங்காலமா கொண்டு வர வேண்டாம் என்பதுதான் தமிழகத்தில் நமக்கு நல்ல நன்மை பயக்கக்கூடியது. ஒரு பள்ளி சம்பந்தமா நாம பேசுவதல்ல. ஒரு கபரிஸ்தானத்துக்கு நாம எதுக்கு ஆதரிக்கணும்? அது இருந்தால் என்ன, இல்லாமல் இருந்தால் என்ன? அது இல்லாமல் இருப்பதுதானே நம்முடைய நடைமுறை, நமக்கு நல்லது, இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அந்த வகையில தமிழக இஸ்லாமியர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அஸ்ஸலாமு அலைக்கும்.